வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ரசப்பொடி செய்யலாம். நான் ஒரு இரும்பு கடாயில் 50 கிராம் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி விதை. இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காமல் வெறும் கடாயிலே வறுத்து இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டிக்கலாம். ஒரு 25 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் கருகிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் செவக்கட்டோன்ட்டு வறுத்து அதையும் பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ 25 கிராம் அளவுக்கு மிளகு, 25 கிராம் அளவுக்கு சீரகம், இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் லேசாக செவக்கட்டோன்னு வறுத்துக்கலாம். இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே கடாயில் காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய் போட்டிருக்கேன். கலருக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். அதையும் கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட சூட்லேயே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி வறுத்துக்கிட்டு அதையும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ஆறட்டோன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். இந்த பவுடர் நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ ரசத்துக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். ரசத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் பொரியட்டும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிகிற மாதிரி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து அது கூட சேர்த்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும், தேவைப்பட்டால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே ரசப்பொடியில் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட அரைச்சி வச்ச ரசப்பொடியில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் அவசரத்துக்கு சீக்கிரம் செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.